ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்துட்டு வீட்டுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் பார்த்தோம்னா எப்போவுமே ஃபர்தராக பிஎஸ்என்எல் இருக்கும், இல்லைனா ஏர்டெல். அதாவது வந்துட்டு பிஎஸ்என்எல் மட்டுமே பிரதானமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ ஏர்டெல் வந்துருக்கு. ஸோ மூணுலேயுமே எங்கள் ஊரில் நல்லாவே சிக்னல் கிடைக்கக்கூடிய, நல்ல ஸ்பீடில், ஹை ஸ்பீடில் கிடைக்கக்கூடிய ஒரே நெட் எது அப்படின்னா ஜியோ தான். இதுவரையும் ஒரு 3 மாதம் ஆச்சு இந்த ஜியோ ஏர் ஃபைபர் வச்சு. ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. ஸோ நல்ல ஸ்பீட் இருக்குது. நான் 30 Mbps வச்சுருக்கேன். பெர் மந்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 700 சம்திங் வருது வித் ஜிஎஸ்டியோட. பட் வந்துட்டு 16 ஓடிடி சேனல் வந்துட்டு கொடுக்குறாங்க. 16 or 14 ஓடிடி சேனல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஆஃபர் ஒன்று ஓடிட்டு இருக்குது. அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டும் அதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 838 888 தெரியல, பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம அந்த பிளானில் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தனியாகவே நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ரைம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த பிளானுக்கு அப்டேட் ஆகலை. பட் எப்படி இருக்குது ஜியோ ஏர் ஃபைபர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டுள்ளே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஏர் ஃபைபர் வைக்கலாங்கிறது என்னுடைய ரிவ்யூ. இது என்னோடய ஒப்பீனியன், என்னோடய ரிவ்யூ. நான் 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இருக்கிற ஃபீட்பேக் தான். இதுவரை ஒரு நாள் கூட இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனதில்லை. இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற இடத்துல எதுவும் பவர் கட் இல்லை ஷட்டவுன்னா நமக்கு நெட்டு கிடைக்காது. ஏதாவது மழை பெஞ்சிச்சு பயங்கரமாக அப்படின்னா அந்த அன்றைக்கி நெட்டு போயிடும். இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணதுனால இன்டர்நெட் கனெக்ஷனே வேணாம்ப்பா அப்படின்னு மொபைலுடைய ஹாட்ஸ்பாட்லேயே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப வருஷமாக. ஸோ அதை வந்துட்டு இப்போ ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஜியோவில் வந்து ஒரு ஏர் ஃபைபர் வந்துருக்கு. ஸோ நல்லாவே இருக்குது கனெக்ஷன். மற்ற ஊரில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் விசாரிச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்குது, உங்கள் ஊரில் ஸ்பீட் எப்படி இருக்குது, என்ன ஏது எல்லாமே. ரெண்டாவது வந்துட்டு இது இன்னொரு பியூட்டி என்னென்னா, ஜியோ ஏர் ஃபைபர் அவங்க இப்போ ஜியோ டிடிஹெச் கொடுக்குறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்குது மேன். அப்படிங்கிறப்ப ஜியோ டிடிஹெச் வந்து நம்மளோட டிவி, நார்மல் டிவிலையோ இல்லை, இன்றைக்கி நார்மல் டிவி இல்லை, எல்லா வீட்டுமே ஆண்ட்ராய்ட் டிவி தான். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவியில் நம்ம ஜியோ டிடிஹெச் போட்டோம் அப்படின்னா கேபிளுக்கு பதிலாகவோ இல்லை அதர் டிடிஹெச்க்கு பதிலாகவோ நாம் இந்த ஜியோ டிடிஹெச் யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட சாதா டிவி கூட ஆண்ட்ராய்ட் டிவியாக மாறிடுது. அதில் கிட்டத்தட்ட 14+ வந்துட்டு ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸ் கிடைக்குது, லைவ் டிவி பார்க்க முடியுது. ஸோ வந்துட்டு ஜியோ டிவி ப்ளஸில் வந்துட்டு தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வருது. ஸோ அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம லைவ் டெமோ பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். ஸோ இதுதான் என்னோடய கருத்து. ஜியோ ஏர் ஃபைபர் வந்துட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், நல்லா இருக்குது. எங்கள் ஊரை பொறுத்தவரை, எங்கள் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை நல்லா இருக்குது. பட் உங்கள் ஊரில், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வைக்க போகிற ஐடியா இருந்தால் என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.